மிடில் ஈஸ்ட்ல தொடர் தாக்குதல்கள் தான். சீஸ்ஃபயர் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டாலும், ஈரான்ல இருந்து எந்த ஒரு தாக்குதலும் இல்ல. ஈரான் மேல எந்த ஒரு தாக்குதலும் இல்ல. ஆனா கல்ஃப் நாடுகள் மேல தாக்குதல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் ஹிஸ்புல்லா மேல எந்த அளவுக்கு தாக்குதல் நடக்குதோ, அதே அளவுக்கு வீரியமா பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட நட்பு நாடுகள் சவுதி, யுஏஇ, குவைத், கத்தார் இந்த பகுதிகள்ல அட்டாக் நடக்குது. இல்ல சவுதி அரேபியாவோட டோட்டல் எனர்ஜிஸ் அது மேல அட்டாக் நடந்ததுனால, ஜுபேலியா சவுதி அரேபியால இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அங்க ஆக்சிடென்ட் அங்க ஒரு விபத்து நடந்ததுனால, பல இடங்கள்லயும் தாக்குதல் நடக்குது. நைட் ஃபுல்லாவே அட்டாக் நடந்திருக்கு சில பகுதிகள்லாம். ஸோ அட்டாக் நடந்ததுனால பெட்ரோலியம் புரொடக்ஷன பண்ணா டவுன் பண்றோம். 6,00,000 பேரல் பெர் டேக்கு பண்ணா கம்மியாகும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ ஒபெக் பிளஸ் நாடுகள் அவங்க இலக்க பாத்தீங்கன்னா அடைய முடியல. அந்த அளவுக்கான ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கிற சொல்றாங்க. இதனால ஆயில், டீசல், பெட்ரோல் இதோட விலைகள் பாத்தீங்கன்னா உயரும். பை ப்ராடக்ட்ஸ் ஆயிலோட பை ப்ராடக்ட்ஸோட விலைகள் எல்லாமே உயரும் அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. சரி, இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை ஸ்டாப் பண்ணுவாங்களா அட்டாக் பண்றதுனா இல்ல. அவங்க ஃபுல் ஃபோர்ஸை காட்டி அடிப்போம் அப்படிங்கிற அவங்க தப்பு அடிச்சுட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஹிஸ்புல்லாவும் பாத்தீங்கன்னா பதில் தாக்குதல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஐடிஎஃப் பேஸ் 1455 அந்த இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அந்த பேஸ் மேல பண்ணா அட்டாக் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேலோட வடக்கு பகுதிகளில். ஸோ அங்க சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தரப்பு ஏவி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஹிஸ்புல்லா தரப்பு வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அது கூடவே ஏப்ரல் 9 மட்டும் மொத்தம் 50 ஆபரேஷன்ஸ் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா பண்ணியிருக்கோம். அதுவும் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம். இதனால இஸ்ரேலோட ட்ரூப்ஸோட கேதரிங் அங்க ஒன்னா குழும்பி இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் மிலிட்டரி பொசிஷன்ஸ், ஃப்ரண்ட் லைன் அதாவது லெபனானோட தெற்கு பகுதி, அப்புறம் இஸ்ரேலோட வடக்கு பகுதி, இங்க சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள் ஃப்ரண்ட் லைன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகள் எல்லாத்துலயும் நான் அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த சேம் டைம் அதாவது கிரவுண்ட் ட்ரூப்ஸ் ட்ரூப்ஸ் டு ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணிக்குவாங்க இல்லையா? ஸோ அது போல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோன்களை நாங்க ஏவி விட்டுருக்கோம். இஸ்ரேலோட ட்ரூப்ஸ் மேல பாத்தீங்கன்னா மிலிட்டரி அசர்ட்ஸ் எல்லாம் எங்க அதிகமா குமிச்சிருக்காங்களோ அந்த பகுதிகள் மேல அட்டாக் பண்ணியிருக்கோம். அதுவும் தபே பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு. நாங்க தாக்குதல் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி இஸ்ரேலோட பல செட்டில்மெண்ட்ஸ் பார்த்தா நாங்க அடிச்சிருக்கிறோம். அதுவும் ரிப்பீட்டடான ஸ்ட்ரைக்ஸ் கிரியட் சுமோகா இந்த பகுதிகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் லெபனான் தரப்புல வந்திருக்கு. அது கூடவே இஸ்ரேலோட மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைஃபால பாத்தீங்கன்னா நாங்க தாக்கி இருக்கோம் அப்படிங்கிறது போல ஒரு பெரிய லிஸ்டே பாத்தீங்கன்னா எங்கெங்க எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் மேப்போட பண்ண ஹிஸ்புல்லா தரப்பு கொடுத்துக்கிறாங்க. ஹெவியான தாக்குதல் ஹிஸ்புல்லா தரப்பு இஸ்ரேல் மேல இருக்கு. இஸ்ரேல் வழக்கம் போலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழும் வீடுகள், குடியிருப்புகள் இது மேல பண்ண தாக்குதல் பண்றாங்க. அந்த தாக்குதல்கள்னால பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவோட லான்ச்சிங் கெப்பாசிட்டி, ரிட்டாலியேஷன் கெப்பாசிட்டி ஏதாவது கம்மி பண்ண முடிஞ்சுதானே இல்ல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொருள் சேதம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு அதிகமா இருக்கு. நம்ம போன பதிவுல இதுக்கு முன்னாடி பதிவுல சொன்ன மாதிரிதான் அதிகமான இழப்புகள் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் இது. அவங்க எத்தனை நாளைக்கு பண்ண இந்த போரை இழுத்து எல்லா பகுதியிலையும் தாக்குதல் பண்றாங்களோ அந்த அளவுக்கான இழப்புகள் அவங்களுக்கு சரிசமமா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா விமானம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஃபிளை ஹவர்ஸ் அப்படிங்கிறது போல அது ஒரு கட்டத்துக்கு மேல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அது வீக்காக ஆரம்பிச்சிடும் இஸ்ரேலோட ராணுவமே. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு அவங்களால பண்ண இதே போல தொடர்ந்து தாக்குதல்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கேள்வி. இருந்தாலும் பரவாயில்ல, இது போல தாக்குதல்கள் அவங்க தரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் வர இருக்குன்னு. ஸோ இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஸோ அமெரிக்காக்கு இஸ்ரேலை ஸ்டாப் பண்ண முடியல. அமெரிக்காக்கு ஈரானை கூப்பிட்டு பேச்சுவார்த்தையும் பண்ண வைக்க முடியல. ரொம்ப சிம்பிள். இதுல ஈரான் மேல பிளேம் பண்றதுல எதுவுமே இல்ல. ஏன் அப்படின்னா அதுக்கான பல காரணங்கள் இருக்கு. இதுல அமெரிக்காவுக்கும் இழப்புகள் இருக்கு. இஸ்ரேலுக்கு மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கும் இழப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பா MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் மட்டுமே மேற்கு மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய தகவல் தான். அதுவும் குறிப்பா அமெரிக்கா சார்பா இருக்கக்கூடிய மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய தகவல் தான். மொத்தம் 24 MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் 8 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா ஏப்ரலோட இயர்லி டைம்லயே பாத்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. அதுவும் குறிப்பா ஏப்ரல் 1ஆம் தேதி மட்டும் 16 ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா அழிச்சிட்டாங்க, இழந்திருக்காங்க அமெரிக்கா. ஸோ அந்த ட்ரோன்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பா சிராஸ் பகுதி, கிஷ் இந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்க கிஷ், அதுக்கப்புறம் 13 ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா சமீபத்துல நடக்கக்கூடிய தாக்குதல்ல இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி.
ஸோ ட்ரோன்கள அதிகமா அமெரிக்க தரப்புல இருந்து வந்து படம் இழந்துகிட்டே இருக்காங்க. ட்ரோன்கள், அது கூடவே விமானங்கள், உயிர் சேதங்கள் பல விஷயங்கள் வந்து படம் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது சொன்னாங்க. பேச்சுவார்த்தை எதுவும் பெருசா கை குடுக்குற மாரி இல்ல. சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டிருக்கு. ஈரான் தரப்புல அட்டாக் நடக்கல. ஈரானுக்குள்ள அட்டாக் நடக்கல. அமெரிக்கா அட்டாக் பண்ணல. மத்தபடி ப்ராக்ஸிஸ் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ராக்ஸிஸ் ஸ்டாப் பண்ணாங்கன்னா பேசிக்கலாம். அது வரைக்கும் இந்த சீஸ் ஃபயர்ங்கிறது இருக்கட்டும். முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இருதரப்புலயும் ஹூ இஸ் கோயிங் டு பிளிங்க் செகண்ட் டைம் அப்படிங்கிற போல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரம்ப் அவர்கள் டமக்குன்னு கண்ணடிச்சிட்டாரு. அதனால பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படிங்கிற கூப்பிட்டு இருந்தாரு. இப்ப செகண்ட் டைம் யார் கண்ணடிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு ஆசை காமிச்சு என்ன கண்ணடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல வெறிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க போல தெரியுது அமெரிக்க தரப்பு. இப்ப பார்ப்போம் இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போதா, இல்ல பாகிஸ்தான் வந்து பாராட்டணும். கமெண்ட் செக்ஷன்ல வேற கொஞ்சம் இருந்தீங்க. மத்தியஸ்தம் பண்றாங்க, புரோக் பண்ணிட்டாங்க டீல் அப்படிங்கிறது போல. பேச்சுவார்த்தையே நடக்கலீங்களே அப்படிங்கிற போல இருக்கு. என்ன மாதிரியான ஒரு விஷயத்த பாகிஸ்தான் முன்னின்னு எடுத்து நகர்த்தினாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரை பண்ணிக்கிறாங்க பாகிஸ்தான். வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். பட் இருந்தாலும் இப்படி ஆகி போச்சே அப்படிங்கிற போல இருக்கு. பேசவே இல்லையா? உலகத்துல மத்தியஸ்தம் பண்ணி ஒரு நாடு எல்லா பக்கம் பேசி வாங்க பேசிக்கலான்னு கூப்பிட்டு ஒரு இடத்துல ஆஜர் பண்ணி பேச வைக்க முடியலையே அப்படிங்கிறது போல ஒரு விஷயங்கள் நடந்து போச்சு அப்படிங்கிறது போல இருக்கு. பரவாயில்ல, பார்ப்போம் என்ன நடக்குன்னு வரக்கூடிய தகவல்கள் வச்சு பார்க்கலாம். ஆனா இதுல என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 வார பேச்சுவார்த்தை. இந்த 2 வாரத்துல தாக்குதல்கள் ஸ்டாப் ஆச்சுனாலே என்ன நடக்கும்? அதுவும் குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல யூகே தரப்புல இருந்து இருக்காங்க இல்லையா? நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பதிவுலயே நான் இதான் சொல்லியிருந்தேன். அதிகப்படியான ட்ரூப்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல. யூகே என்ன சொல்றாங்கன்னா, 100கணக்கான இன்டர்செப்டார்ஸை மிடில் ஈஸ்டுக்கு வரக்கூடிய வாரங்கள்ல கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பண்ணா உக்ரைனுக்கு போக வேண்டியது, அதை அப்படியே இங்க ரீடைரக்ட் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் கான்ல இருக்காரு. நேட்டோ நாடுகள் நட்பு நாடுகள் சொல்லிட்டு ஒருத்தனை உதவி பண்ண மாட்டீங்க, மரியாதையா வாங்க, வண்டி கட்டிட்டு வாங்க, எல்லாரும் வந்து உதவி பண்ணுங்க வாங்க அப்படிங்கிறது போல கூப்பிடுறாரு, மிரட்டுறாரு, எல்லாம் செய்யறாங்க. ஸோ இதுக்கான டைம் வேணும் இல்லையா அமெரிக்காவுக்கு? ஸோ அதுக்காக செய்யறாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ யூகே ரெடி ஆகுறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இதுல என்ன ரெடி ஆனாலும் ஏது நடந்தாலும் மக்கள் ரெடியா இருக்காங்களா? ஈரானோட மக்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கு மூல காரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம், ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிற அமெரிக்க தரப்புன்னு சொன்னாங்க. அதுவும் எந்த ரெஜிமை கொண்டு வந்து வைக்க சொல்றாங்க? ராஜாவோட ஆட்சியை கொண்டு வந்து வச்சாரலாம். மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க அப்படிங்கறத போல நம்புனாங்க அமெரிக்க தரப்புல. அதுவும் பிரான்ஸோட ஒரு மீடியா தான், பிரபலமான மீடியா. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு இந்த பிரான்ஸுக்கு அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. ஏன் அப்படின்னா இவங்க ஈரானோட பார்டர்ல போய் நின்று மக்களை என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள எந்த ஒரு இதுவுமே இல்லாம, தங்கு தடை இல்லாம அப்படியே பேசுவாங்க. ஈரானோட மக்கள் எந்த அளவுக்கு தேசப்பற்றோட இருக்காங்க, எந்த அளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இருக்காங்க, எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு இந்த கிரைசிஸை பத்தி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த மீடியா வந்து பாத்தீங்கன்னா எல்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணா நம்ம நாடோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நீங்க அதை ஆட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மீடியா வந்து பண்ணா பல விஷயங்கள் கவர் பண்றாங்க. ஈரானுக்கு ஆதரவா வந்து பண்ணா பல விஷயங்கள் பிரான்ஸ் மீடியா கவர் பண்றாங்களா? அடடே, அது ஆதாரப்பூர்வமா ஈரான்லயே போய் நின்று கவர் பண்றாங்களா? அடடே அப்படிங்கிற இருக்கு. வேற ஏதாவது கவர் பண்ணி கொடுத்துட போறாங்கப்பா, கொஞ்சம் பார்த்து எதுக்கும் ஒரு ஒரு கண்ணை வச்சுக்கணும் இவங்க மேல அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ஆதரவா பேசினாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அந்த ஒரு காரணம் தான், மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ அந்த மீடியா வந்து பார்த்தா அந்த ரைசா பல்லவி இருக்காங்களே, அவங்களே கூப்பிட்டு வச்சு கேள்விகள் கேட்குறாங்க. ஏங்க, உங்க நாடு நீங்க ஆட்சி ஆளணும்னு சொல்றீங்க, இந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, முழுசா முடிச்சுருவாங்களாமே, அதுக்கப்புறம் நீங்க என்னத்த போய் இங்க ஆட்சி பண்ணுவீங்க அப்படிங்கிறவங்க போய் கேட்குறாங்க. அதுக்கு அந்த இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தலையீடு அப்படிங்கிறதே ஒரு எண்ணம் இல்ல. ராணுவத்தை உள்ள அனுப்பிச்சு இது போல தாக்குதல் பண்ணிதான் பண்ணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. இது போல ஒரு விஷயம் நடக்குதுன்னா இப்ப ஆளுகின்ற அரசாங்கம் அவங்க செஞ்ச தப்பு தான் இப்படி அது போல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல திருப்பி கூப்பிட்டு அந்த ஆயத்துல்லா கம்மீனி அவர்கள் மேலேயே குண்டை போடுறாங்க. சரி, ஓகே, ஏதோ பேசுற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற ஏங்கர் கரெக்டா ஒரு புடி பிடிக்கிறார். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, ஏங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயமும் ஒண்ணுதான். ஈரானியன்ஸ்க்கு ஆட்சி மாற்றம் வேணும், ஆட்சி மாற்றம் வேணும், மக்கள் வெகுண்டு எழுவாங்க, கோவப்படுவாங்க, ஆட்சிக்கு எதிரா போராடுவாங்கன்னு சொன்னீங்களே, அது எப்ப நடக்கும்? ஏன் இன்னும் நடக்கல அப்படிங்கிற கேள்விகளை தெளிவா தான் கேட்கிறாரு. அதுக்கும் தெளிவா இவர் தரப்பு பதில்கள் வருது.
அது இங்க பாருங்க, அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போ மக்கள் வந்து இப்பவே வெகுண்டு எழுவாங்க, கொதிச்சு எழுந்துருவாங்கலாம் சொல்லல. ஒருவேளை ஒருவேளை இவர் அங்க உள்ள போய் ஆட்சி ஆண்டா உடனே நடக்குமா என்னமோ தெரியல. பட் இருந்தாலும் இப்பவே பண்ணுவாங்க சொல்ல. ஆனா ஒரு ரைட்டான மூமெண்ட் வரும். ஒரு சரியான தருணம் வரும். அந்த தருணத்துல எந்திரிப்பாங்க மக்கள். வெகுண்டு எழுவாங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து இது என்னது இது அப்படின்னு தெரியல. அதாவது அவரு சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான்ல வெகுண்டு எழுதுறாங்களோ இல்லையோ, உலக மக்களே கோபத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அதுக்கு சிறந்த உதாரணம் அமெரிக்காவோட நட்பு நாடுகளே கட்சி மாறிட்டு இருக்காங்க. அதுவும் பிரான்ஸ் மாறிட்டாங்கன்னு பாக்குறோம், ஸ்பெயின் மாறிட்டாங்க, பல நாடுகள் வராங்க இந்த சைடு. இதுல சவுத் கொரியாவோட அதிபர் முஜூங் அவர்கள் பேர் கொஞ்சம் கட்டாவில் அவர் போஸ்ட் போட்டுக்கிறாரு. இது கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம், நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் சேனல்ல. பட் ஆனால் பெருசா இதெல்லாம் பேச முடியாது. தலைவர்களே பேசுறாங்க அப்படிங்கும்போது இது போல இவர் சொல்றாரு, இன்னார் சொல்றாரு அப்படிங்கும்போது பாயிண்ட் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஜேர்னலிஸ்டே முதல்ல எல்லாத்தையும் வேட்டையாடுறாங்க நம்ம இல்லையா, வேற மாதிரி ஆகி போயிடும். பட் இருந்தாலும் இப்படி இன்னார் சொல்றாரு, அவர் சொல்றாருன்னா அவர் சொல்றாருன்னு சொல்ல முடியா, அதிபர் சொல்றாரு இல்லையா, அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அவர் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்கிறாரு அப்படிங்கறத போய் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எந்த அளவுக்கு இனப்படுகொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் டீட்டெயில்டா வந்து பாத்தீங்கன்னா இலாபரேட்டா சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு வீரர், அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பல நபரும் பார்த்திருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு இஸ்ரேலோட வீரர் போர் குற்றம் செய்யறது அந்த வீடியோ பதிவுல இருக்கு. அந்த வீடியோ பதிவு எடுத்து சவுத் கொரியாவோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க அப்படிங்கும்போது அவர் தரப்பு வந்து கொந்தளிச்சு வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறார். ஸோ இது போல மனமாற்றம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ஹண்டர் பைடன் அவர்கள் இருக்கார் இல்லையா, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப் அவர்களுக்கு இவருக்கும் பல காண்டுகள் இருக்கும். இப்போ சிக்கினியாடா, ரஷ்யா கூட சிக்கினதுக்கு எங்களை செஞ்சு இல்ல, இப்ப ஈரானிட்ட சிக்கி இருக்கீல்ல, உங்களை செய்யறோம் அப்படிங்கிற லைன் கட்டி வந்துட்டாங்க போல தெரியுது. ஸோ ஹண்டர் பைடன் அவர்கள் சொல்லவே வேணாம், முன்னாள் அதிபரோட பையன். உக்ரைன்ல எப்படி பண்ணார், அப்படி பண்ணார், அதை பண்ணார் அப்படிங்கிறது போல. இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட வாரிசுகள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இஸ்ரேலோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஜூயிஸ் தொடர்பு இருக்கு இவங்களுக்கு அப்படிங்கிறது போல அவங்களே ஓப்பனா தானே சொல்றாங்க. ஜூயிஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட், அப்புறம் என்ன இதுல பேச்சு மறைக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற கேள்வி. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் ஹண்டர் பைடன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, டொனால்டு ட்ரம்போட பையன் எரிக்கிருக்கான்ல, ஒரு கேஜ் மேட்ச் வர சொல்லுங்க. அப்புறம் டான் ஜூனியர் ஒரு கேஜ் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற WWE ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ சொல்லுங்க. ஹண்டர் பைடன் அவர்கள் வெர்சஸ் எரிக் அவர்கள், டான் ஜூனியர் அவர்களோட ஒரு கேஜ் மேட்ச் பார்க்க எத்தனை பேத்துக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா அவர் கேட்கிறாரு கேஜ் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல. ஸோ 1-on-1 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்கள் வந்து புட்டின் அவர்களா வரீங்களா அப்படிங்களா கேட்டாங்க. என்னன்னு தெரியல, சரி ஓகே எல்லாம் நடக்கிறது தான். இப்போ அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு இது கூட எதிர்கட்சி எதிரில் இருக்கிறவங்கன்னு பேசிக்கலாம். ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர்கள், ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவா ரொம்ப பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிறதுல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான கடுப்பு தெரியுது அவர் வீடியோல பேசும்போது. அலெக்ஸ் ஜோன்ஸ் அவர்கள், இது போல பல நபர்கள் அவங்க பேசுறதுலாம் நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் அனாலிசிஸ். யாருன்னு கேக்குறீங்களா, இது போல நபர்கள் தான். இவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சாராம்சம் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் புரிஞ்சுக்கிட்டத சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இது போல இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 டைம், 5 to 6 டைம்ஸ் a day, ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் இதாயிருச்சு அப்படிங்கிற எல்லாம் ஸ்ட்ரைட்லாம் நம்மளுதுதான், எல்லாம் கிடைச்சிருச்சு, எஸ் வி கேவ் த ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது போல பல்வேறு விஷயங்கள் ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 முறை சொல்றாரு. அது நாட்டை விட்டு வெளியே போயிருவேன், நாட்டை வழியே இருப்பேன், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகல, ஈரானை ஜெயிச்சிட்டோம், ஆனா இன்னும் தாக்குவோம், எல்லாத்தையும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 முறை இவர் மாறி மாறி பேசுறதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிமென்ஷியா. காலையில கூட ஃபர்ஸ்ட் பதிவுல பார்த்துட்டு நினைக்கிறேன் டிமென்ஷியா வியாதி இருக்குன்னு. இவர் உண்மையாலுமே இது ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிமென்ஷியா. ட்ரம்ப் அவர்கள் வந்து ஐயோ கூட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்கயா யாராவது அப்படிங்கிறது போல. அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவோட நபர்களே வந்து பண்ணா அவங்களோட அதிபர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு
பைடன் அவர்கள கூட இந்த அளவுக்கு வந்து பண்ண யாரும் சாடல. பட் ட்ரம்ப் அவர்கள் அதிகமா வந்து பண்ண வெறுப்புணர்வ சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏன் இது போல விஷயம்னா, அடுத்த பென்னி ஜான்சன் அவர்கள் இவரும் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நபர். பட் இருந்தாலும் இவரு டைரக்டா ட்ரம்ப் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா மாறுற மாதிரி தெரியல. இருந்தாலும் நெத்தன்யாஹு அவர்கள பேன் பண்ணும். வெள்ளை மாளிகைக்குள்ள கழுத்து வச்சோ பண்ணி இவங்க தரப்புல பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஜூயிஸ்க்கு அப்படிங்கிறதுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மனப்பான்மை வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நாட்டை பார்ப்பாங்களா இல்ல இன்னொரு நாட்டை பார்க்கறதா அப்படிங்கிற மனப்பான்மை அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட வெற்றி. ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நாட்டுக்காக செயல்படல அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா வந்து பண்ண இது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சில நாட்கள் தான். இந்த போர் மட்டும் முடிக்கல அப்படின்னா வரக்கூடிய மிட்டம் எலெக்ஷன்ல அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது போல. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சிம்சன் ப்ரெடிக்ஷன். ஏன்னா அமெரிக்காக்குள்ள எதிர்ப்பு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு ஆல்ரெடி பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பிரச்சாரத்துல இருந்தே அசாசினேஷன் அட்டம்ப்ட்னு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுவார் அப்படி ஆயிடுவார் சிம்சன் ப்ரெடிக்ஷன் நடுவுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்ச் மாசத்துல ஆயிரும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது போல ஏதோ ஒன்று ஆயிருமா அப்படிங்கும் போல அனலிஸ்ட் தரப்பு அச்சங்கள் பயமா இருக்கு. ஏன்னா அணு ஆயுதம் போட்டே தீருவேன் அப்படிங்கிறது போல இருக்காங்க இல்லையா. ஸோ இது போல ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அடுத்த வரக்கூடிய அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு சொந்த மக்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருவாங்களா அப்படின்னா கேள்விகள் இருக்கு. மக்கள் வந்து வெகுண்டெழுந்து ஆட்சி கையெழுப்பு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா ஈரான்ல. அதுக்கு பதிலா அமெரிக்கால நடந்துருமா அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. நடக்குதுன்னா நல்ல விஷயங்கள் நடந்தா பரவாயில்ல தானே. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய காலங்கள்ல செய்திகள் வச்சு என்னென்னலாம் நடக்கலாம் அப்படிங்கறத அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல அடுத்த பையில சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.